ஹாய், ஐ எம் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த விதத்துல நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லைங்க. டிசிப்ளின் மைண்ட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். அதாவது ஒழுக்கமான மனம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். இதுக்கு என்ன பண்றது கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம மனசை எப்போதுமே நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதாவது ஒழுக்கமா. சோ எதெல்லாம் திங்க் பண்ணணும், எதெல்லாம் எப்பப்ப திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தை வச்சுட்டு இருந்தோம்னா, எப்ப போனா நமக்கு மைண்ட்ல வந்து இதெல்லாம் இப்போதைக்கு தேவையான மைண்டுக்கு வேலை இருக்கு. இந்த சமயத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன பண்ணும்னா ஹாப்பினஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க கத்துக்க போயிலையும் சரி ஓகே நம்ம கத்துக்க போறோம், என்னெல்லாம் தேவை, எப்படி இப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஈஸியா வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாவே இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டிசிப்ளின் மைண்ட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். நீங்க எந்த விதத்திலையும் நீங்க மனசு ஒழுங்கின்மையா இல்லை இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹாப்பினஸே கிடைக்காது. மனசு எப்பவுமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஸோ ஃபெயிலியரோ சக்சஸோ ஸோ ஒரு நிலையான தன்மையா வச்சுக்கணும். கரெக்டா சக்சஸ்னா அது ஒரு சமயத்துல வந்து ஃபெயிலியராகவும் மாறலாம். ஸோ ஃபெயிலியர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அது ஒரு சமயத்துல சக்சஸ் ஆகும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நினைப்பு வச்சுக்கிட்டீங்க என்ன ஆகும்னா நீங்க ஈஸியாவே நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க எதை நோக்கி சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மைண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடத்தையும் கொடுக்கல. நீங்க எதெல்லாம் டார்கெட் பண்றீங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போயிடுவோம். இதுல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த 3 கொஸ்டின் ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேட்டோம். ஹி இஸ் மிஸ்டர் விக்கி. அதுக்கான ஆன்சர் வந்து விக்கி. ஹி இஸ் அவர் ஒரு விக்கி, அவர் பேரு விக்கி அப்படின்னு. ஹி இஸ் விக்கி, அவர் விக்கி அப்படின்னு சொல்றோம். இத வந்து சப்ஜெக்ட், இது வேர்பு, இது வந்து நவுன் அதாவது பெயர் சொல். இதை காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க, இது பெயர் சொல். அது மிஸ்டர் விக்கி அப்படிங்கிறது பெயர் சொல், நவுன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல அது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ வாட் இஸ் ஹி அப்படின்னா ஹி இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இதுல வந்து இந்த எல்லா நவுனுக்கு முன்னாடியுமே ஒரு ஆர்டிகல்ஸ் வரும். எங்கெங்கெல்லாம் வரலாம் எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல ஆர்டிகல் இந்த ஒரு செக்ஷன்ல பேசியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த ஏ அண்ட் த அல்லது தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆர்டிகல்ஸ். எல்லா நவுனுக்கு முன்னாடியும் என்ன வரும்னா ஆர்டிகல்ஸ் வரும். பட் வந்து பேருக்கும் ஊருக்கும் முன்னாடியும் ஆர்டிகல் வராதுன்னு பார்த்திருந்தோம். இது ஒரு ஆர்டிகல்ஸ்னு பார்த்திருந்தோம். இது ஆக்சுவலா இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது இது ஒரு நவுன். ஸோ என்னென்னலாம் ஒரு வாக்கியத்தை அமைக்க என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது காம்ப்ளிமெண்ட். அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இது என்னன்னு சொல்லுவாங்க அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அதையும் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு இந்த 3 கொஸ்டினை வச்சுமே நம்ம கான்வர்சேஷனை பில்டப் பண்ண முடியாது, ஒரு கான்வர்சேஷனை அமைக்க முடியாது. கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய விஷயம் நிறைய கேள்விகள் வரும். அதுக்கான பதில் அளிக்கிற விதமா தான் ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். 2 கொஸ்டின் பார்ப்போம். 4th and 5th கொஸ்டின் வந்து when is your birthday, அதாவது எப்போ உன்னோட பிறந்த நாள். எப்போ அப்படிங்கறத எங்கே, எப்பொழுது, எப்படி, இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் பண்றதுன்னா adverbன்னு சொல்லியிருந்தோம். முன்னாடி ஒரு செக்ஷன் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ இததான் என்னன்னா adverbன்னு சொல்லுவாங்க. இந்த adverbக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஹெல்பிங், அதாவது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. adverbனா என்னன்னு பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு வாக்கியத்துல ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ண போறோம். ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேஸ் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதா என்ன சொல்லுவாங்க ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறதுனா என்ன, அப்படி adverbனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அதாவது ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா வந்து முன்னிலை சொற்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுக்கு என்ன இதை இன் அண்ட் இந்த மாதிரி 36 ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. அதுல 21 மட்டும் தான் நம்ம வந்து டெய்லி யூசேஜ்ல இருந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். இந்த 36 படிக்கணுமா அப்படி கேட்டீங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல. ஸோ இந்த 21 வந்து அங்கங்க தேவைப்படுறத மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ இதுல என்ன பிரச்சனைன்னா நம்ம முன்னாடியே என்ன பண்ணா இன் ஆன் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுத்துருவோம். இப்ப ஆன்னா என்னன்னு கேட்டோம்னா அது மேலே அப்படிங்கிற எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லுவீங்க மேலே அப்படின்னு சொல்லுவீங்க. பைனா மூலம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்மையாலுமே தமிழ் அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் சொல்லுவாங்க. ஐ, ஆல், கூ, இன் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வேற்றுமை உறுப்பு. அதுக்கெல்லாம் என்ன கிடையாதுன்னா ஒரு வார்த்தையோட சேர்ந்து வரும், அவ்வளவுதான். அவனை அப்படிங்கிற ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்து வருது.
அவனால் அப்படிங்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்து வருது. அதனால் இந்த மாதிரி எல்லாம் ஐயால் கூணு அப்படி எந்த வார்த்தை கூட சேர்ந்து வருதோ அதுக்கான அர்த்தத்தை தான் கொடுக்கும். அதுக்கான அர்த்தத்தை கொடுக்கும். சோ அதே மாதிரி இந்த ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ்னா ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. கண்டிப்பா இதுக்கு வந்து எது எது கூட சேருதோ, எந்த சொற்கள் கூட சேருதோ அந்த வித அர்த்தத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் டியூட்டி அப்படின்னா அவன் வந்து ஆன்னா மேலன்னு பார்த்துக்கணும். சோ அவன் என்ன டியூட்டி மேல இருக்கான்னு சொல்றானா? இல்ல, அவன் வேலையில இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இந்த இடத்துல ஆண்கிறது அவன் இருக்கிறான், அதாவது வேலையில இருக்கான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இல்ல வேலை மேல இருக்கான் அப்படின்லாம் சொல்ல அர்த்தம் கிடையாது. சோ இதுக்கு இந்த மாதிரி அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஐ, ஆல், கூ, இன், அது, கண் இந்த மாதிரி ஓம உறுப்பு 5ஆம் வேற்றுமை உறுப்பு, 6ஆம் வேற்றுமை உறுப்பு இந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம்ல. அதுக்கு என்ன கிடையாதுன்னா அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி இது இன்னுனா என்னன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அதுக்கு ப்ரிப்போசிஷன் சொல்லுங்க. ப்ரிப்போசிஷன் சொல்லி பழகிட்டோம்னா என்ன ஆகும்னா, சோ இதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. எது கூட சேருதோ அதுக்கு தகுந்தாப்புல அதோட அர்த்தம் மாறும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முன்னாடியே இதுக்கு வந்து ஃப்ரம்னா இருந்து இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதுவும் அர்த்தம் தாங்க. பட் வந்து எந்தெந்த வார்த்தைகள் சேருதோ அந்த சில அர்த்தங்கள் மாறும். இந்த ப்ரிப்போசிஷன்ங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணுது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கரெக்டா தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன இங்கிலீஷ்ல ஈஸியாவே பேசிடலாம். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன். இதை வந்து தனியா பயன்படுத்தக்கூடாது. தனியா பயன்படுத்தினா இது ஒரு அர்த்தமே மாறிடும். சோ ஒரு வார்த்தை கூட தான் சேர்த்து பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ஹீஸ் ஆன் டியூட்டி, அவன் வந்து வேலையில இருக்கான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கு என்ன அர்த்தம், எந்தெந்த இடத்துல வந்தா என்னென்ன ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரிப்போசிஷன் இன்னுன்னா வந்து உள்ளே, ஆன்னா அப்படிதான் மேலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து என்ன பண்ணினா ஆஃப்னா இல் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் அர்த்தம் கேட்டானா அது கண்டிப்பா இதுக்கு அர்த்தம் கிடையாது. இது ஜஸ்ட் ப்ரிப்போசிஷன். லைட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எந்தெந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணா இந்த அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி வந்து இன், ஆன், மேலே, இந்த ஆன்னா மேலே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலேயே நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு அர்த்தமே கிடையாது. எது கூட சேர்ந்து வருதோ அதுக்கான அர்த்தத்தை இது கொடுக்கும். இது மட்டும் இல்ல. சோ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. உன் ஃப்ரெண்டு இப்ப வந்து நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னா என்ன சொல்றான், ஐ வில் கம் ஆன் மண்டே. அவன் என்ன மண்டை மேலையா வர்றான், கம் ஆன் மண்டே அப்படின்னு சொல்றான். மண்டை மேலையா வர்றான், இல்ல நான் திங்கட்கிழமை என்று வர்றேன், நான் திங்கட்கிழமை வர்றேன், திங்கட்கிழமை அன்று அப்படின்னா ஆண்கிறது அன்றுங்கிற மீனிங் குறிக்குது. இங்க வந்து ஆன் டியூட்டி, நான் வேலையில் இல்லைங்கிற ஒரு மீனிங் குறிக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மீனிங்ஸை கொடுக்கும் ஒரு வார்த்தை கூட சேரையில. அதை ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முன்னிடை சொல் அல்லது முன்னிடை சொற்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எந்த வார்த்தை கூட சேர்ந்து வருதோ அந்த அர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் பிளஸ் நவுன், அதாவது ஆண்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து ஒரு நவுன் கூட சேர்ந்தா என்னென்ன அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத இது ரெண்டு சேர்ந்து தான் என்னன்னு சொல்லுவாங்க, பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் மண்டே, ஐ வில் கம் ஆன் மண்டே. நான் என்னன்னா திங்கக்கிழமை வர்றேன், நான் என்ன கிழமை வர்றேன், திங்கக்கிழமை வர்றேன். ஐ வில் கம் ஆன் மண்டே, ஐ வில் கம் ஆன் மண்டே. ஐல் 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 இந்த மாதிரி உச்சரிப்பு வரையில சில ஐல் அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்ல, ஐயும் வில்லும் சேர்ந்து ஐல் அப்படிங்கிற ஒரு உச்சரிக்கணும். கமான் மண்டே, ஐ வில் கமான் மண்டே, நான் திங்கக்கிழமை வர்றேன், திங்கக்கிழமை அன்று வருகிறேன் என்று பொருள். நம்ம தமிழ்ல உச்சரிக்கல திங்கக்கிழமை வர்றேன் அப்படின்னு சொல்றோம், திங்கக்கிழமை வர்றேன். அன்றுங்கிறத நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஐ வில் கம் ஆன் மண்டே, நான் வந்து திங்கக்கிழமைன்னு வரேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட், ஹீ இஸ் ஆன் லீவ். அவன் வந்து லீவு மேலே இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவன் லீவ்ல இருக்கான். அவன் என்னதுல இருக்கான்னா லீவ்ல இருக்கான். அவன் வந்து விடுப்பில் இருக்கிறான். தமிழ்ல சொல்லப்போனா அவன் லீவ்ல இருக்கான்னு சொல்லுவான். லீவ்ல இருக்கான், விடுப்புல இருக்கான்னு கூட சொல்ல மாட்டான், அவன் லீவ்ல இருக்கான். நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆங்கில சொற்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்ல. அதுல ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாவே இங்கிலீஷ் பேசிடலாம். ஸோ அதுல வந்து ஆன் லீவ் அப்படின்னா அவன் லீவ்ல இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஹீ இஸ் ஆன் லீவ். ஹீ இஸ் ஆன் டூர். அவன் வந்து பயணத்தில் இருக்கிறான். ஹீ இஸ் ஆன் டூர். ஹீ இஸ் ஆன் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அவன் வந்து ஒரு முக்கியமான வேலையில இருக்கான்.
ஐ எம் வாட்ச் யுவர் வீடியோ ஆன் யூடியூப். என்னோட வீடியோ வந்து யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்றது. ஐ எம் ஆன் த வே. நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் எங்க இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஆன் த வே. ஆன் த வே அப்படின்னா வந்து இது இது மூணுமே சேர்ந்த ஒரு ஃப்ரேஸ்ங்க. இரண்டு அல்லது அதுக்கு மேற்ற இது என்ன சொல்லுவாங்க ஃப்ரேஸ். ஒரு சொல் இரண்டு சொற்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு ஃப்ரேஸா ஃபார்ம் ஆகும். இததான் என்னன்னு சொல்லுவாங்க ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஆன் த வே. நான் வந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றது. அதே மாதிரி ஆன் அப்படிங்கிறது ஆன் எதுக்குள்ள சேர்ந்தா என்னென்ன மீனிங்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப வந்து ரீச் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீச்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றத ரீச்னு சொல்லுவாங்க. ரீச் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போய் சேர்ந்ததை வந்து ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீச் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரீச். இது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கேன். ஐ ரீச் தேர் ஆன் டைம். ஐ ரீச் தேர் இன் டைம். இது ரெண்டுல எது கரெக்ட்னு கேட்டீங்கன்னா கேட்டா எதை சொல்லுவீங்க அப்படின்னா ஐ ரீச் தேர் ஆன் டைம். நான் வந்து கரெக்டான டைத்துக்கு போனேன். ஐ ரீச் தேர் இன் டைம் அப்படின்னா நான் வந்து கரெக்டான நேரத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். கரெக்டான நேரத்துக்குள் போயிட்டேன் அப்படின்னு சொல்றது. இந்த ஆன் இது ரெண்டுமே கரெக்ட் தாங்க. சோ இது ரெண்டுமே கரெக்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க. இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா கரெக்டா 9:30க்கு தான் ஸ்கூல். அதாவது ஸ்கூல் கரெக்டா ஸ்டார்ட் ஆகும். 9:30க்கு அந்த கரெக்டான 9:30க்கு அந்த ஒரு நிமிஷம் முன்ன பின்ன இல்லாம போனீங்க அப்படின்னா வந்து 9:30க்கே கரெக்டா போனீங்கன்னா ஐ ரீச் த ஆன் டைம். ஐ ரீச் த ஆன் டைம். நான் கரெக்டா 9:30 மணிக்கு போயிட்டேன். ஸ்கூல் காலேஜுக்குலாம் போறேன். என்ன டைமும் அந்த கரெக்டா அந்த டயத்துல போனோம்னா கரெக்டா 9:30 மணிக்கு போனீங்கன்னா கரெக்டான அந்த டயத்துக்கு போனா ரீச் ஆன் டைம். அதாவது அந்த கரெக்டான நேரத்திற்குள். நீ கரெக்டான நேரத்துல போனேன். 9:30 மணிக்கு தான் ஸ்கூல். ஆனா அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்க. 9 மணிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இன் டைம். அதாவது ஐ ரீச் தர் இன் டைம். அந்த நேரத்துக்குள்ள போயிட்டீங்க. அந்த நேரத்திற்குள். அதாவது ஐ ரீச் தர் இன் டைம். அந்த 9:30க்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றது. 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா இது லேட். ஐ எம் லேட்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஆன் கூட ஒரு நவுன் செஞ்சா என்னென்னலாம் ஒரு மீனிங் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். சோ இது இந்த மாதிரி ஆன் அப்படிங்கறது டே டு டே லைஃப்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா தான் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்த்திருந்தோம். சோ இதுல என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ஒண்ணுமே இல்ல. ஆன், இன், ஃப்ரம் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. இது மீனிங்லெஸ் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் எப்படி சொல்லணும், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னா சோ இது ப்ரிப்போசிஷன் அப்படிங்கறத மட்டும் சொன்னா போதும். சோ எப்படி வந்து தமிழ்ல வேற்றுமை உருவுகள் இருக்குதோ அதே மாதிரிதான் இது ஆங்கிலத்துல உள்ள வேற்றுமை உருவுகள். ஐ, ஆல், கு, இன், அது, கண் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதுதான் வந்து இங்க இன், இன், ஆன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆஃப், ஆர் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இதை மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுங்க. This is A65. Thanks for watching this video. Have a nice day.